தமிழ் சினிமாவின் மிக பெரும் ஆளுமைகள் ரஜினி, கமல். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் 1979 நினைத்தாலே இனிக்கும் அவருடைய குருநாதர் பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்தாங்க. அதன் பிறகு ஒன்றாக சேர்ந்து நடிப்பதில்லை என்ற முடிவுக்கு ரெண்டு பேருமே வந்தாங்க. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு பிஸ்கட்டை ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்து நம்மக்கிட்ட வேலை வாங்குறாங்க. நாம் ரெண்டு பேரும் இனி தனித்தனியாக நடிப்பது என்பதை முடிவு செய்யணும் அப்படின்னு கமல் சொல்ல, அதை ரஜினியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு ஒரே உரையில் 2 கத்திகள் வேணான்னு தனித்தனியாக கத்திகள் வாடகைக்கு போக ஆரம்பிச்சது. நல்லா சம்பாரிச்சாங்க. திரும்ப ஒரு 46 வருடங்களுக்கு பிறகு ரஜினியும் கமலும் இணைவதாக செய்திகள் கசிந்த வண்ணம் இருந்தன. அதுக்கு கன்ஃபர்மேஷனாக என்ன பண்ணார்னா, கமல் சிம்ஹா அவார்டில் ஆமாம் நானும் ரஜினியும் இணைய போகிறோம், ஆனால் தரமான படமாக இருக்குன்றது நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் கொடுப்போம், மக்கள் தான் அது தரமான படமாக இருக்கணும்னு அவர் ஒரு லீடு ஒன்று கொடுத்தாரு. இன்றைக்கு நினைக்கிறேன், ஆமாம் இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்களை பத்திரிகையாளர் சந்திப்பு, ஏர்போர்ட் போகிற வழியிலன்னு எங்கேயோ பிடிச்சிட்டாங்க அவரை. அப்போ இது மாதிரி படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறீங்களா அப்படின்னும்போது, ஆமாம் பண்ணுறோம், ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அண்டு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ரெண்டுமே இணைந்து அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு நடிக்க போகிறோம், ஆனால் இன்னும் இயக்குனர் முடிவாகவில்லை அப்படின்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்தார். ஸோ அந்த இயக்குனர் யாராக இருப்பாங்க